பாருங்க, தாக்கத்தொடரில் ஐதரசனுக்கு மேலே உள்ள உலோகங்களுடன் ஐதான அமிலங்கள் தாக்கி ஐதரசன் வாயுவை விளைவாக தரும். நாகம் அலுமினியத்துக்கான தாக்கங்கள் அங்கு எழுதி காட்டியிருக்குது. கார்பனேட் இரு கார்பனேட் என்பவருடன் தாக்கி எழுதி முடிச்சு கொடுங்க பிள்ளைகள, எழுதி முடியல. கார்பனேட் இரு கார்பன் என்பவருடன் தாக்கி CO2 வாயுவை விளைவாக CO2 வாயுவை தருமனது எழுதி கொடுங்க. தாக்கி CO2 வாயுவை தருமனது எழுதி கொடுங்க. தாக்கி CO2 வாயுவை தரும். CO2 வாயுவை தரும். கீழே எழுதி காட்டுறேன். கல்சியம் கார்பனேட் தாக்கம் எழுதி காட்டுறேன். அதே மாதிரி அமிலங்கள் காரங்களோட தாக்கின தரும் உப்பையும் நீரையும் விளைவாக தரும். அங்கால் உள்ளது பிள்ளையால் நீங்க தான் பாடமாக்கணும். ரைட், அது உங்களோட பொறுத்த விஷயம். அமிலங்கள்ல பயன்பாடுகள் பார்த்துக்கொள்ளுங்க. ஒவ்வொன்றாக HCl பயன்பாடு இருக்கு. HCl பயன்பாட்டை பொறுத்த மட்டும் ஒன்று அரச நீர் தயாரிப்பு. அரச நீர் என்ன பிள்ளைகள் வந்து பொன் பிளாட்டினம் போன்ற உலோகங்களை கரைப்பதற்கு அரச நீர் பயன்படுத்தப்படும். ரைட், அதுல வந்து இப்ப அரச நீர் என்பது என்னன்னு சொன்னா, அரச நீர் என்பது அதாவது செறிந்த HCl-ஐயும் செறிந்த HNO3-ஐயும் ரைட் 3:1 என்ற அடிப்படையில கொண்ட கலவைதான் அரச நீர். பொன் இருக்குத்தான பிள்ளையால், தங்கம், பொண்ணை வந்து கரைக்கிறதுக்கு அதை பயன்படுத்துறது. ரைட், அதே மாதிரி பாருங்க, துருவை அகற்றுறதுக்கு HCl பயன்படுத்தலாம். அதே மாதிரி என்பிலிருந்து ஜெலட்டின் உற்பத்தி எல்லாம் வந்து மருத்துவ உபயோகங்களில் வாருது. H2SO4 பயன்பாடு உர வகைகள் தயாரிப்பு. உங்களுக்கு சல்பேட்டை கொண்ட பசலைகள் தயாரிக்குது. அடுத்த மின்கலங்கள்ல மின் பகுபொருளாக, பேட்டரிகளுக்குள்ளான மின் பகுபொருளாக, அதே மாதிரி வாயுக்களை உலர்த்துதல், நீரகற்றும் கருவியாக, அதெல்லாம் முக்கியமான விடயங்கள். அடுத்து அசட்டிக் அமிலத்தில பயன்பாடு குறியீடு தெரியாக போட்டுக்கொள்ளுங்க, மிஸ் ஆயிருந்த மூன்றாவது, அதாவது CH3COOH வேணும்னு சொன்னா அசட்டிக் அமிலத்தின் பயன்பாடுகள். CH3COOH என்ற அசட்டிக் அமிலம் வந்து போட்டுக்கொள்ளுங்களேன். CH3COOH பயன்கள், அசட்டிக் அமிலத்தின் பயன்கள். ஆகவே அதில் கைக்கொள்ள கீழுக்கு அந்த pH என்று சொல்லியிருக்கு. அது சம்பந்தமா இப்போதைக்கு தேவையில்லை, புறவு வரும். ஆகவே pH பத்தி பட நான் கதைக்க இல்லை. மூலங்கள் என்கிற தலைப்புக்கு நான் கூப்பிடுறேன். ரைட், இது 4 பக்கங்களும் வந்து எங்களுக்கு அமிலங்கள் சம்பந்தமான விடயம். பஸ் தலைப்பு போடுங்க. தலைப்பு மூலங்கள். பேசஸ் தலை போடுங்க, மூலங்கள். ரைட், போட பாருங்க பிள்ளைகள். இப்ப முந்தி சொன்ன அதே மாதிரி பார்ப்போம். நாங்க வீடுகள்ல பயன்படுத்துகின்ற சில மூல பதார்த்தங்கள். மூலங்கள் என்பது உண்மையாக காரங்களின் குறிக்கும். அது என்ன சந்தர்ப்பத்துல குறிக்கும் நான் சொல்ல வாரேன். ரைட், வீடுகளை நாங்க பயன்படுத்துகின்ற மூலங்களாக சுண்ணாம்பு, நாங்க பயன்படுத்துகிற சுண்ணாம்பு என்பது ஒரு காரத்தன்மையானது. அதே மாதிரி நாங்க பயன்படுத்துகின்ற பட்பொடி இருக்குதானே பிள்ளையார், பட்பொடி. அதே மாதிரி நாங்க பயன்படுத்துகிற சவர்க்காரம் இதெல்லாம் காரத்தன்மையான பதார்த்தங்கள். இதே வேளையில ஆய்வு சாலையில நாங்க பிரதானமாக சோடியம் ஐதரோக்சைடு, அதே மாதிரி பொட்டாசியம் ஐதரோக்சைடு போன்ற பிரதானமாக திண்ம நில NH3 என்கின்ற கேஸ், அதாவது வாயு நிலைமையில காணப்படுகின்ற சில மூலங்களையும் பயன்படுத்தலாம். ஆகவே நாங்க வீடுகளையும் ஆய்வு சாலையும் பல்வேறு விதமான மூலங்களை நாங்க பயன்படுத்துறோம். அதுல சில விடயங்களை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். உண்மையாக இந்த மூலங்கள் இருக்குதான பிள்ளையார், இந்த மூலங்களை வந்து நாங்க நீரில கரைக்கின்ற பொழுது கிடைக்கிற கரைசலுக்கு தான் நாங்க காரம் என்று சொல்றோம். உதாரணமா சோடியம் ஐதரோக்சைடு, நீர்ல கரைச்சி வர சோடியம் ஐதரோக்சைடு கரைசல காரம் என்று சொல்றாங்க. அப்ப மூலங்களும் காரங்களும் ஒன்று கொண்டு பெரிய வித்தியாசமான சொற்கள் அல்ல, ஒன்று கொண்டு தொடர்பான விடயங்கள் தான். ஆகவே நாங்க காரம் என்றும் சில வேளைகளில் இதுக்கு பயன்படுத்துறோம். எனவே இதெல்லாம் வந்து ஆய்வு சாலைகளையும் இங்கேயும் பயன்படுத்தப்பட மூலங்கள். இந்த மூலங்கள் என்பது பிரதானமாக பிள்ளையால் நீர்க்கரைசல் நிலைமையில OH- அயனுடைய அளவை அதிகரிக்கிறார்கள் தான் இந்த
இந்த காரங்கள் OH மைனஸ் அளவை கூட்டுறது. உதாரணமாக நீங்க பாருங்க, சோடியம் ஹைட்ரோக்சைடு என்கின்ற ஒரு காரத்தை மூலத்தை நீங்க நீர்ல கரைச்சிங்கன்னா அது Na பிளஸ் அயனையும் OH மைனஸ் அயனையும் நீர் கரைசல்ல விடுவிக்கும். ஆகவே OH மைனஸ் அயன் விடுவிக்கப்படுறதால இது ஒரு காரம். அதே மாதிரி நீங்க வந்து அமோனியம் ஹைட்ரோக்சைடை கரைச்சிங்கன்னு சொன்னா அது ஒரு மென்காரம். எனவே அது பகுதியாகத்தான் அயனாக்கம் அடையும். மென்காரம் தானே பகுதி அயனாக்கம் அடையும். ரைட். அப்ப அங்க வந்து உங்களுக்கு பிள்ளையார் அமோனியம் அயன் NH4 பிளஸ் அயனும் OH மைனஸ் அயனும் உங்களுக்கு விளைவாக கிடைக்கும். ஆகவே நீர்க்கரைசல்ல OH மைனஸ் அயன்களை விடுவித்து OH மைனஸ் அயன்களை அதிகரிக்க செய்கிறார்கள் தான் ரைட் மூலங்கள் அல்லது காரங்கள் நாங்க சொல்லுவோம். சரியா? ஆகவே பிரதானமாக அவற்றை நாங்க ரெண்டா பிரிக்கலாம். அந்த OH மைனஸ் அயனை விடுவிக்கிற ஆற்றலின் அடிப்படையில முந்தி நாங்க வண்ணமிலம் மென்னமிலம் என்று பிரிச்ச மாதிரி வன் மூலம் மென்மூலம் என்று சொல்லி இங்கே நாங்க என்ன செய்யலாம், பிரிக்கலாம். அதை பிரிச்சு பிறகு நாங்க ஒவ்வொன்றாக பார்க்கலாம். சரியா? கீழே எழுதி கொள்ளுங்க பிள்ளையால், கீழே எழுதி கொள்ளுங்க. மூலங்கிறது கீழே வீடுகளில் பயன்படுத்தப்படும் சில மூலங்கள் வருமாறு. வீடுகளில் பயன்படுத்தப்படும் சில மூலங்கள் வருமாறு. சில மூலங்கள் வருமாறு. வருமாறு போட்டு எழுதுங்களுக்கு சவர்க்காரம், சவர்க்காரம், சுண்ணாம்பு, சவர்க்காரம், சுண்ணாம்பு. அதே மாதிரி பட்பொடி, பட்பொடி, பட்பொடி. அதே மாதிரி பிள்ளையாள், அதே மாதிரி பிள்ளையாள் மக்னீசிய பால் என்று சொல்றது. கேஸ்ட்ரிக்கு எல்லாம் குடிக்க நீங்க பானி மருந்து, கேஸ்ட்ரிக் உள்ளாக பானி மருந்து குடிக்கிறது மில்க் ஆஃப் மக்னீசியா. மக்னீசியா பால் தான் அது ஒரு காரம். அது ரைட். MgOH தானே மென்காரம். அப்ப இரைப்பைக்குள்ள அமிலத்தன்மை கூடனா தானே கேஸ்ட்ரிக் வாரது. எனவே அதை நடுநிலைப்படுத்தினாங்க, இதை பயன்படுத்துறோம். அதை நாங்க வீடுகள்ல பயன்படுத்தப்படுற மூலங்களாக சொல்லலாம். அடுத்த பாயிண்ட்ஸ் எழுதி கொடுங்க உங்களுக்கு. அடுத்த பாயிண்ட்ஸ்ல ஆய்வு சாலையில் பயன்படுத்தப்படும் மூலங்கள் வருமாறு. ஆய்வு சாலையில் பயன்படுத்தப்படும் மூலங்கள் வருமாறு. ஆய்வு சாலையில் பயன்படுத்தப்படும் மூலங்கள் வருமாறு. இன்றைக்கு ஒன்று எழுதி கொடுங்க. சோடியம் ஹைட்ரோக்சைடு NaOH, அதே மாதிரி KOH, பொட்டாசியம் ஹைட்ரோ. வேணுமெண்டா ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும் சரி பேர் எழுதி கொடுங்க. இது வந்து சோடியம் ஹைட்ரோக்சைடு, சோடியம் ஹைட்ரோக்சைடு. அதே மாதிரி பொட்டாசியம் ஹைட்ரோக்சைடு, அதே மாதிரி அமோனியம் ஹைட்ரோக்சைடு இந்த இருக்கு. இதுல பேரும் வேணும்னா நீங்க எழுதி கொள்ளலாம். அமோனியம் ஹைட்ரோக்சைடு. NH4 அமோனியம் ஹைட்ரோக்சைடு. சரி, இதெல்லாம் பொதுவாக ஆய்வு சாலையில பயன்படுத்தலாம். கீழே எழுதுங்க. NaOH, KOH ஆகிய அடுத்த பாயிண்ட்ஸ் எழுதுங்க. NaOH, KOH ஆகிய மூலங்கள் திண்ம நிலையிலும், NaOH, KOH ஆகிய மூலங்கள் திண்ம நிலையிலும், திண்ம நிலையிலும் NH3 இந்த இருக்கு பிள்ளைல, NH3 பிறகு போடுங்க. அமோனியா வாயு, அமோனியான்னு போடுங்க. NH3 அமோனியா. NH3 வாயு நிலையிலும் காணப்படும் மூலங்கள் ஆகும். NH3 வாயு நிலையிலும் காணப்படும் மூலங்கள் ஆகும். ரைட். அப்போ வந்து பாருங்க, NaOH, KOH வந்து திண்ம நிலையில காணப்படுற மூலம்,
அமோனியம் ஹைட்ரோக்சைடு வந்து வாயுவில் காணப்படுற மூலம். அமோனியா வந்து வாயுவில் காணப்படுற மூலம். இம்மூலங்கள் தொடர்ச்சி எழுதுங்க அடுத்த லைன்ல. இம்மூலங்கள் நீரில் கரைக்கப்பட்டு காரக்கரைசல்கள் பெறப்படும். நீரில் கரைக்கப்பட்டு காரக்கரைசல்கள் பெறப்படும். டெபினிஷன் எழுதி கொடுங்க. நீர்க்கரைசல் நிலையில் இந்த இருக்கு பிள்ளைகளா, இந்த இருக்கு H பிளஸ் அயனை விடுவிச்சா அமிலம் தானே, அது மாதிரி இந்த இருக்கு OH மைனஸ் அயன்களை OH மைனஸ் அயனின் செறிவை, நீர்க்கரைசல் OH மைனஸ் அயனின் செறிவை அதிகரிக்க செய்யும் பதார்த்தங்கள். நீர்க்கரைசலில் OH மைனஸ் அயன் செறிவை அதிகரிக்க செய்யும் பதார்த்தங்கள் மூலங்கள் எனப்படும். ரைட். OH மைனஸ் அயன் செறிவு அதிகரிக்க செய்யறாங்க. நீர்க்கரைசல்ல OH மைனஸ் வர வர செறிவு அதிகரிக்கும். அடுத்த பாயிண்ட்ல போடுங்க. மூலங்கள் இருவகைப்படும். மூலம் என்ன போடலாம்? வன்மூலம், இரண்டாவது மென்மூலம். வன்மூலம், அடுத்து வந்து மென்மூலம். இதை போட்டதுக்கு பிறகு இன்னொரு தலைப்பொண்டு போடுங்க, வன்மூலம் என்று சொல்லி. வன்மூலம் என்ன சொன்ன பிள்ளையா? முந்திய மாதிரி தான் வன் அமிலங்களுக்கு என்ன சின்னமோ அதே விடயம் தான். அதாவது நீர்க்கரைசல் நிலைமையில வந்து எப்படி அயனாக்கம் அடையும்? வன் என்ற சொல் வாரத்தால ரைட். நீர்க்கரைசல்ல வன் அமிலங்கள் வாரத்தால இதுல வந்து எங்களுக்கு நீர்க்கரைசல்ல வன் அமில, அதாவது நீர்க்கரைசல்ல முற்றாக அயனாக்கம் அடைந்து அயன்களை விடுவிக்கிறது. ரைட். அங்க மைக்கேல் ஓன் பண்ணியிருந்த யாரையாவது அதான் சொன்னேன், யாரும் மைக் ஓன் பண்றீக்காவோ அதுல என்ன பேர் உழுவுதோ இன்னைக்கு டைப் பண்ணி அனுப்பிவிட்டு அவளை ரிமூவ் பண்ணி விடுவேன் நான், அவ்வளவுதான். ரைட். ஆகவே வன்மூலம் என்பது நீர்க்கரைசல்ல முற்றாக அயனாக்கம் அடைந்து OH மைனஸ் அயன்களை விடுவிக்கிற ஆக்கள். உதாரணமா நாம சொன்ன மாதிரி சோடியம் ஹைட்ரோக்சைடு பாருங்க, NaOH. இது நீர்க்கரைசல்ல அயனாக்கம் அடையுமா இருந்தா Na பிளஸ் ஆக OH மைனஸ் ஆக அயனாக்கம் அடையும். அதே மாதிரி பொட்டாசியம் ஹைட்ரோக்சைடு KOH நீர்க்கரைசல் அயனாக்கம் அடையுமா இருந்தா K பிளஸ் ஆக OH மைனஸ் ஆக. எழுதி கொடுங்க. வன்மூலம் என்ற தலையை போட்டு நீர்க்கரைசல் நிலையில் முற்றாக பிரிகி அடைந்து OH மைனஸ் அயன்களை விடுவிக்கும் பதார்த்தங்கள் வன்மூலங்கள் எனப்படும். OH மைனஸ் அயனை விடுவிக்கும் பதார்த்தங்கள் வன்மூலங்கள் எனப்படும்.
உதாரணம் ரெண்டு தாக்கத்தையும் எழுதுங்க. வேணும்னு சொன்னா ஏகோசனத்தையும் போடுங்க, தேவையில்லை போடு. வெளிநாக்கள் தலையை போடுங்க, மென்மூலம்னு சொல்லியா, மென்மூலம். மென்மூலம். மென்மூலத்துக்கு நாம் என்ன சொன்ன பிள்ளையால், மென் அமிலமா இருந்தான். எப்படி வன் அமிலம் வந்து முற்றாக அயனாக்கம் அடையும், மென் அமிலம் வந்து பகுதி அயனாக்கம் அடையும். அதே மாதிரிதான் வன் மூலம் வந்து முற்றான அயனாக்கம் அடைகிற மாதிரி மென்மூலம் வந்து பகுதி அயனாக்கம் அடையும். ரைட். உதாரணமாக நான் எழுதலாம் பாரு யாரு என்று சொன்னா வந்து அசட்டிக் அமிலம் ஒரு மென் அமிலம். அதுல பாத்தீங்கன்னா பிள்ளையால் இந்த CH3COOH வந்து பகுதியாக அயனாக்கம், சாரி மென்மூலம். மென்மூலம் வந்து அசட்டிக் அமிலம் அங்க அமிலத்துக்கு எழுதின மாதிரி மென்மூலமாக அமோனியம் ஹைட்ரோக்சைடு எழுதலாம். எழுதினீங்கன்னு சொன்னா அது பகுதி அயனாக்கம் அடைந்து உங்களுக்கு NH4+ அயனையும் ஹைட்ரோக்சைடு அயனையும் விளைவாக தரும். OH- அயனை விளைவாக தரும். OH- ஹைட்ரோக்சைடு அயன். சரியா? ஆகவே இதான் மென் அமிலம், மென்மூலம். வெளிக்குணங்களுக்கு நீர்க்கரைசல் நிலையில் பகுதியாக பிரிகி அடைந்து, நோட் சிம்பிளா படிக்கல அந்த பாடாமல நீங்க. நீர்க்கரைசல் நிலையில் பகுதியாக பிரிகி அடைந்து பிரிகி அடைந்து OH- அயன்களை கொடுக்கும் பதார்த்தங்கள், OH- அயன்களை கொடுக்கும் பதார்த்தங்கள் மென்மூலங்கள் எனப்படும். மென்மூலங்கள் எனப்படும். இந்த தாக்கத்திலே கொடுக்கும் மென்மூலம் எனதுக்குள்ள இந்த NH4OH வந்து பிரிகடைகிற தாக்கம். அதாவது மென்காரமண்டத்தால அல்லது மென்மூலமண்டபடியினால பகுதி அயனாக்கம் இந்த டபுள் அம்புக்குறியா போடும். ரைட். கீழே ஒரு குறிப்பு போடுங்க. காரங்கள் இப்படி போடுங்களா, இப்படி போடுங்க. குறிப்பிட மூலக்கரைசல்கள் பிரகெல்ல போடுங்க. காரங்கள் மூலக்கரைசல் தானே காரம் என்று சொல்றோம். மூலக்கரைசல் பிரகெல்ல போடுங்க. காரங்கள் வலுவழுப்பு தன்மை உடையவை. காரங்கள் வலுவழுப்பு தன்மை உடையவை. காரங்கள் வந்து வலுவழுப்பு தன்மையை காட்ட முடியாது. கீழே போடுங்க. NaOH பயன்கள், சோடியம் ஹைட்ரோக்சைடு பயன்கள். NaOH யாரு? சோடியம் ஹைட்ரோக்சைடு இல்லையா? இந்த NaOH பயன்கள் சும்மா ஒன்று பயன் எழுதி கொள்வோமே. NaOH பயன்கள், NaOH பயன்கள். முதலாளுக்கு நம்பர் 1 சவர்க்கார தயாரிப்பு, சவர்க்கார உற்பத்தி. இரண்டாவது கடதாசி உற்பத்தி. NaOH பயன்பாடுகள் ஒன்று சவர்க்கார உற்பத்தி, ரெண்டு வந்து கடதாசி உற்பத்தி.
மூன்றாவது பெட்ரோலிய பொருட்களை தூய்மைப்படுத்தல், அதுக்கும் பயன்படுத்துவோம். பெட்ரோலிய பொருட்களை தூய்மைப்படுத்தல். ரைட், சரியா? அதே மாதிரி பிள்ளைகள் நீங்க போட்டுக்கொள்ளலாம். நறுக்கி மக்னீசியம் ஹைட்ரோக்சைடின் பயன்கள் MgOH2 மக்னீசியம் ஹைட்ரோக்சைடின் பயன்கள். இப்போ மக்னீசியம் ஹைட்ரோக்சைடு பயனை பொறுத்த மட்டும் உங்களுக்கு தெரியும், நாங்க முந்தி சொன்ன மாதிரி இப்ப பிள்ளைகள் இரைப்பையில அமிலத்தன்மை கூடுறதன் காரணமாக இரைப்பை புண், குடல் புண் ஏற்படும். இதை இல்லமாக்குறதுக்காக வேண்டி ஒரு மென்காரத்தன்மையான மக்னீசியம் ஹைட்ரோக்சைடு நாங்க அந்த பானி மருந்தாக குடிக்கிறோம். அது போய் அமிலத்தின் செய்யும் நடுநிலையாக்கி எங்களுக்கு கிளியர் பண்ணி தரும். எழுதி கொள்ளுங்க. முதலாவது இரைப்பையில் அமிலத்தன்மையை கட்டுப்படுத்துவதற்காக, இரைப்பையில் அமிலத்தன்மையை கட்டுப்படுத்துவதற்கு இரைப்பையின் அமிலத்தன்மையை கட்டுப்படுத்துவதற்கு அதுல பிராக்கெட்ல போடுங்க மக்னீசிய பால் என்று சொல்லி, மக்னீசிய பால். அதுல மக்னீசியம் ஹைட்ரோக்சைடு பிரதானமா இருக்கு. மக்னீசிய பால் இரைப்பையின் அமிலத்தன்மையை கட்டுப்படுத்துவது. அடுத்து இரண்டாவது சீனிக்கை தொழிலில் வெள்ளப்பாகினை இதற்கு பிள்ளைல சீனிக்கை தொழில வெள்ளப்பாகினை சுத்திகரிப்பதற்கு, ஆகவே இது நாம் பார்த்திருக்கிறது அமிலங்களை பத்தியும் பார்த்திருக்கிறோம், மூலங்களையும் பத்தி பார்த்திருக்கிறோம். சில அமிலங்களையும் மூலங்களையும் பயன்பாடுகளை பார்த்திருக்கிறோம். ஆகவே நாங்க அடுத்தது பார்க்கணும் பிள்ளையால் தலைப்பட போடுங்கோ, அமிலம் கமா மூலங்களை இனங்காணல். அமிலம் கமா மூலங்களை இனங்காணல். ஒரு 2 நிமிஷம் கொஞ்சம் அப்படி இருங்க, தலையை போட்டேன். அதை இனங்காண்றதுக்கு நாங்க பிள்ளையால் பிரதானமாக 3 முறைகளை பயன்படுத்தலாம். 3 முறைகளை மிக தெளிவாக ஞாபகம் இருக்கும். ஹார்டாக படிங்க, எக்ஸாம் நெருங்குது, வேகமா படிச்சு கொள்ளுங்க. ரைட். 1 முறை பிள்ளையால் பாசிச்சாயத்தாள் என்று சொல்லி பாசிச்சாயத்தாள் இருக்கு. உங்களுக்கு தெரியும், நீல பாசிச்சாயத்தாளும் இருக்குது, சிவப்பு பாசிச்சாயத்தாளும் இருக்குது. அதே மாதிரி இண்டிகேட்டர்ஸ், அதாவது காட்டிகள் என்கின்ற ரசாயன பதார்த்தங்கள் ஆய்சால் இருக்கு, காட்டிகள். அதே மாதிரி pH தாள் மற்றும் pH அளவிடை மற்றும் pH ஒரு அளவு திட்டம் இருக்கு, இது ரெண்டையும் பயன்படுத்தி கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணலாம், தனியை யூஸ் பண்ணலாம். இப்படி 3 பதார்த்தங்கள், 3 கூறுகளை நாங்க இதுல பயன்படுத்தலாம். சரியா? ஆகவே இது 3ல ஒவ்வொன்றாக நாங்க பார்ப்போம். முதலாவது, ஆகவே நீங்க என்ன செய்யலாம் என்று சொன்னால், கீழுக்கு எழுதி போட்டு நாங்க ஒவ்வொன்றா பார்ப்போம். எழுதுங்க. ஆய்வுசாலையில் அமிலம் கமா மூலங்களை இனங்காண்பதற்கு, ஆய்வுசாலையில் அமிலம் கமா மூலங்களை இனங்காண்பதற்கு பின்வரும் முறைகளை பயன்படுத்தலாம். நம்பர் ஒன் பாசிச்சாயத்தாள். நம்பர் பொருளுங்க, நம்பர் பாசிச்சாயத்தாள். இரண்டாவது காட்டிகள்.
மூன்றாவது pH தாள் மற்றும் pH அளவு திட்டம். pH தாள் மற்றும் pH அளவு திட்டம். pH தாள் மற்றும் pH அளவு திட்டம். ரைட். தலைப்புட போடுங்க பாசிச்சாயத்தாள் என்று சொல்லி பாசிச்சாயத்தாள். தலைப்புட போடுங்க பாசிச்சாயத்தாள். பாருங்க பிள்ளைகள் பார்த்துக்கொள்ளுங்க. பாசிச்சாயத்தாளை பொறுத்தமல்ல 2 விதமான பாசிச்சாயத்தாள் இருக்கு. ஒன்று பிள்ளையாள் நீல பாசிச்சாயத்தாள். நீல பாசிச்சாயத்தாள். இன்னொரு பாசிச்சாயத்தாள் இருக்கு பிள்ளையாள் சிவப்பு பாசிச்சாயத்தாள். சிவப்பு பாசிச்சாயத்தாள். நீல பாசிச்சாயத்தாள உதாரணமாக ஒரு பரிசோதனை குழாய்க்குள்ள எங்களுக்கு அமிலம் தந்திருந்தார். அமிலங்களை இனங்காணத்தான் நாங்க நீல பாசிச்சாயத்தாள பயன்படுத்தலாம். நீல பாசிச்சாயத்தாள் என்ன செய்ய மாட்டா பிள்ளையாள் இந்த நீல பாசிச்சாயத்தாள் இதை நாங்க அமிலங்களுக்குள்ள போட்டோம் என்று சொன்னா நல்லா பார்த்துக்கணும். நீல பாசிச்சாயத்தாள நாங்க அமிலங்களுக்குள்ள போட்டோம் என்று சொன்னால் அந்த பாசிச்சாயத்தாள் என்னவாக மாறும்? சிவப்பாக மாறும். நல்லா விளைக்கணும். அமிலங்களுக்குள்ள நாங்க நீல பாசிச்சாய ஒரு பரிசோதனை குழாய்க்குள்ள அமிலம் இருக்கு. ஒரு பரிசோதனை குழாயில உதாரணமாக வினாகிரி இருக்கு. எங்களுக்கு வினாகிரி அசட்டிக் அமிலம் இருக்கு. இதுக்குள்ள நீல பாசிச்சாயத்தாள தூக்கி போட்டோம் என்று சொன்னா அது இன்னும் மாறும். அது சிவப்பாக மாறும். இதே வேளையில இந்த அமிலங்களுக்குள்ள நாங்க சிவப்பு பாசிச்சாயத்தாள போட்டோம்டா பிள்ளையால் எந்த மாற்றத்தையும் காட்டாது. தெளிவாக விளங்கணும். உங்களுக்கு தெளிவாக விளங்கணும். அமிலங்கள் நீல பாசிச்சாயத்தாளை சிவப்பாக மாற்றும். சிவப்பு பாசிச்சாயத்தாளோட எந்த மாற்றத்தையும் காட்டாது. இதே வேளையில மாறி அதாவது மூலங்கள் அல்லது காரங்கள் என்ன செய்யும் என்று சொன்னால் சிவப்பு பாசிச்சாயத்தாளை நீலமாக மாற்றும். உதாரணமாக நாங்க ஒரு பரிசோதனை குழாய்க்குள்ள சுண்ணாம்பு நீர் எடுக்குது. சுண்ணாம்பு நீர் காரம் தானே. சுண்ணாம்பு நீர் கால்சியம் ஹைட்ரோக்சைடு சிவப்பு பாசிச்சாயத்தாள போட்டோம்னு சொன்னா அதை நீலமாக மாற்றும். அதே வேளையில அந்த காரத்தன்மையான பதார்த்தத்துக்குள்ளால நீல பாசிச்சாயத்தாள போட்டோம்னா மாற்றம் வராது. எனவே அது தெளிவாக ஞாபகம் வச்சுக்கலாம். அமிலங்கள் நீல பாசிச்சாயத்தாளோட சிவப்பாக மாறும். காரங்கள் சிவப்பு பாசிச்சாயத்தாளோட நீலமாக மாறும். சரியா? ஆகவே மாறி மாறுத அந்த மாற்றங்கள் வரும். இதே வேளை உப்புக்கள் அதாவது நடுநிலை உப்புக்கள் உதாரணமாக எங்கட சோடியம் குளோரைடு கரைசல் உப்பு கரைசல் அப்படியான அந்த நடுநிலையான உப்புக்கள் நீல பாசிச்சாயத்தாளுடையோ சிவப்பு பாசிச்சாயத்தாளோட எந்த மாற்றத்தையும் என்ன செய்யாது காட்டாது. நடுநிலையான பிள்ளையால் அமிலம் இல்ல காரம் விளைவுகளுக்கு அமிலங்கள் மூலம் நம்ம ஒரு பாயிண்ட் சொல்லுங்க. அமிலங்கள் நீல பாசிச்சாயத்தாளை சிவப்பாக மாற்றும். அமிலங்கள் நீல பாசிச்சாயத்தாளை சிவப்பாக மாற்றும். பிரேக்கெட்ல போடுங்க. கிழக்கு பிரேக்கெட்ல எனினும் அமிலங்கள் சிவப்பு பாசிச்சாயத்தாளுடன் மாற்றத்தை காட்டாது. சிவப்பு பாசிச்சாயத்தாளுடன் மாற்றத்தை காட்டாது. அடுத்த பாயிண்ட்ஸ் நீங்க எழுதுவோம். அந்த மூலங்களுக்கு எழுதி பாருங்க. அப்ப நீங்க பாயிண்ட்ஸ் மூலங்கள் அல்லது காரங்கள் என்று போட்டு என்ன நடக்கும் எழுதி பாருங்க. மூலங்கள் அல்லது காரங்கள் சிவப்பு பாசிச்சாயத்தாளை
என்னவா மாற்றும்? நீலமாக மாற்றும். நீளமாக மாற்று. நீளமாக மாற்று. பிரகேட்ல போடுங்கோ. எனினும் இவை நீலப்பாசி சாயத்தாளுடன் எம்மாற்றத்தையும் தராது. நீலப்பாசி சாயத்தாளுடன் எம்மாற்றத்தையும் தராது. நீலப்பாசி சாயத்தாளுடன் எம்மாற்றத்தையும் தராது. அல்ல கீழுக்கு இன்னொரு பாயிண்ட்ஸ் எழுதுங்க. இன்னொரு பாயிண்ட்ஸ் போடுங்க. நடுநிலை உப்பு கரைசல்கள், நடுநிலையான உப்பு கரைசல்கள் பிரகேட்ல போடுங்க. உதாரணம் NaCl கரைசல். பிரகேட்ல போடுங்க. NaCl கரைசல், அது நடுநிலை உப்பு கரைசல். நடுநிலை உப்பு கரைசல்கள் பிரகேட்ல போடுங்க. NaCl கரைசல். நீலகமா சிவப்பு பாசிச்சாயத்தாள்களுடன் சிவப்பு பாசிச்சாயத்தாள்களுடன் மாற்றம் காட்டுமா? எம்மாற்றத்தையும் தராது. சிவப்பு பாசிச்சாயத்தாள்களுடன் எம்மாற்றத்தையும் தராது. சரியா பிள்ளைகள்? ரைட். அப்ப அது வந்து நாங்க போடுறது பாசிச்சாயத்தாளை பத்தின விடயம். இப்ப சின்ன ஒரு தலைப்பு போட்டு கொடுங்க பிள்ளையாள். காட்டிகள், இண்டிகேட்டர்ஸ், காட்டிகள். அத சார்ட் மாதிரி தரப்பறேன். சின்ன ஒரு அட்டவணை போட்டுக் கொடுங்க. காட்டிகளை தாரன் நான் சின்னதாக பிரிங்க. 2 காட்டிகள் தரப்பற இப்படி பிரிச்சு கொள்ளுவோம். இந்த ஷேப்ல பிரிங்க ஒரு அட்டவணைய. சின்ன சின்ன விஷயங்கள் தான் வருமே. இந்த வடிவில பிரிங்க. காட்டிகள்ல பேர் பிள்ளையால் 2 இருக்கு. ஒன்று பினோப்தலின், ஒரு காட்டில பேர் நாங்க சொல்றது பினோப்தலின். இன்னொரு காட்டி வந்து மெதைல் செம்மஞ்சள். பினோப்தலின் அடுத்த மெதைல் செம்மஞ்சள் காட்டி. இந்த காட்டிகள் வந்து அமிலத்தோடையும் காரங்களோடையும் என்ன மாற்றம் தரப்போகுது பார்க்கப்படலாம். அட்டவணையை போடுங்க. போடுங்க அட்டவணை. பினோப்தலின், மெதைல் செம்மஞ்சள், அமிலம், காரம் என்ன மாற்றம் தரப்போன்னு பார்க்க போறோம். ரைட். பாருங்க எப்படின்னா, உதாரணமா ஒரு பரிசோதனை குழாயில பிள்ளையால் பரிசோதனை குழாய்களுக்குள்ளான ஒரு அமிலம் எடுக்கிறேன். நாங்க ஒரு அமிலம் எடுத்துட்டு ஏதாவது ஒரு அமிலம் எடுத்துட்டு அதுக்குள்ள வந்து 2 காட்டிகளையும் போட்டு பார்க்கணும். பினோப்தலின்ல போட்டா என்ன வரும், மெதைல் செம்மஞ்சள்ல போட்டா என்ன வரும், நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. அமிலத்துக்குள்ளால பினோப்தலின் சில துளிகள், பினோப்தலின் ஒரு சின்ன அந்த கெமிக்கல் மாதிரி தான் இருக்கு, சில துளிகளை போடலாம். நம்ம ட்ராப்பா போடுறது. பினோப்தலின் சில துளிகளை நாங்க போட்டோம்னு சொன்னா அமிலத்துக்குள்ளால நிறமாற்றம் இல்லை. நல்லா வழங்கும். நிறமாற்றம் இல்லை.
இது யார போட்டிருக்கிறோம்? பினோப்தலினை போட்டிருக்கு. யாருக்குள்ள? அமிலத்துக்குள்ள போட்டிருக்கிறேன். அமிலத்துக்குள்ள பினோப்தலினை போட்டா இந்த நிறமாற்றம், இந்த மாற்றம் வராது. இதே வழியில பிள்ளையாள் காரத்துக்குள்ளால பினோப்தலினை போட்டால், பினோப்தலினை காரத்துக்குள்ள போட்டோம்னு சொன்னா உடனே நீங்க பாத்தீங்கன்னா நிறமாற்றம் மென்சிவப்பு நிறமாக மாறும். தொகுதி மென்சிவப்பாக மாறும். கரெக்ட். நான் சொல்றது ரைட். அப்ப அமிலம் ஒன்றுக்குள்ளால நாங்க பினோப்தல்ல சில துளியை விட்டாலும் எந்த நிறமாற்றமும் வராது. ஆனா காரத்துக்குள்ளால பினோப்தல் இட்டோம்னு சொன்னா மென்சிவப்பாக மாறும். இதே மாதிரி மெதைல் செம்மஞ்சளுக்கு மாறேன். மெதைல் செம்மஞ்சள் வந்து அமிலங்களுக்குள்ள போட்டீங்கன்னு சொன்ன பிள்ளையால் சிவப்பு நிறம் தோணும், அல்லது இளம் சிவப்பு வரும். சிவப்பு நிறம் போடுங்க. சிவப்பு நிறம் சிவப்பாக. மெதைல் செம்மஞ்சள காரத்துக்குள்ள போட்டீங்கன்னு சொன்னா மஞ்சள் நிறமாக மாறும். இது கட்டாயம் காட்டிகளை போய் தெரிஞ்சிருக்க வேண்டிய முடியும். சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கலாம். ரைட். பினோப்தல் அமிலோடத்தில் நிறமாற்றம் இல்லை, காரோடத்துல மென்சிவப்பாக இருக்கும். மெதைல் செம்மஞ்சளை வந்து நாங்க அமிலத்துக்குள்ள போட்டோம்னு சொன்னா சிவப்பு நிறம் பெறும். அதே போல காரத்துக்குள்ள போட்டோம்னு சொன்னா மஞ்சள் நிறம் பெறும். அப்ப நிறமாற்றங்களை வச்சுக்கொண்டாங்கன்னு சில பிள்ளையாள் இனங்கண்டு கொள்ளலாம். என்ன விஷயம் என்னன்னு சொல்லி நாங்க தெளிவாக இனங்கண்டு கொள்ளலாம். சரியா? ஆகவே தெளிவாக நீங்க விளங்கணும். இதுல வந்து பினோப்தலின் மெதைல் செம்மஞ்சள் காட்டிகளுடைய பங்களிப்பு எப்படி இருக்கும்ன்றதை நாங்க அறிய வேண்டி இருக்கு. ரைட். சரியா? நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. அமில மூலங்கள் இனங்கானதுக்கு பாசி சாயத்தால் எப்படி பயன்படுத்தலாம்? அமிலங்களுக்குள்ள நீலப்பாசி சாயத்துல போட்டோம்னா சிவப்பாக மாறும். காரத்துக்குள்ள நீலப்பாசி சாயத்துல போட்டீங்கன்னா மாற்றம் வருமா? வராது. காரத்துக்குள்ளால சிவப்பு பாசி சாயத்துல போட்டீங்கன்னு சொன்னா நீளமாக மாறும். அதே போல காரத்துக்குள்ள நாங்க நீலப்பாசி சாயத்துல போட்டோம்னா மாற்றம் வராது. நடுநிலை கரைசலுக்குள்ளால எந்த மாற்றம் வராது. நோட்ஸ் இது கட்டாயம் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, விளங்கிடுங்க. இன்ஷா அடுத்த வகுப்பில பெரும்பாலும் அழகை நான் முடிச்சு போட்டு சில வினாக்கள் தருவேன். அதோட வந்து பிள்ளையால் நோட்ஸ் கொஞ்சம் போடணும். கடைசி பாட்டு எழுதி கொள்ளுங்க. எழுதினீங்கன்னு சொன்னா அதோட வந்து இது முடிஞ்சிடும். சரியா? ரைட். முடிச்சு கொள்ளுங்க.